சின்ன பொண்ணு. எக்கா நான் சொல்றத மட்டும் கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் நம்ம தலையே இடக்கூடாது சொல்லிட்டேன். அட போ சின்ன பொண்ணு, என்ன இப்படி சொல்லிட்ட? நம்ம தெரிஞ்சவங்களுக்கு உதவி பண்றதுல என்ன சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? சந்தோஷத்துக்கு பின்னாடி இருக்க துக்கத்தை மறந்துடாதீங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. முதல்ல ஆக்கம் கட்ட மாதிரி ஏதாவது சொல்லிட்டு கிடக்காத. பேசாம வா. மலரே, மலர் அம்மா இருக்காங்களம்மா? வா சின்ன பொண்ணு, இப்படி உட்காரு. என்னமோ இவ்வளோ வீடு மாதிரி அதிகார கொடி தான் பறக்குது. ஹால்ல ஒரு ஃபேனை கூட போடாம வச்சிருக்காவு. என்ன வெக்கையா இருக்கு. அட சின்ன பொண்ணு அக்கா, மல்லிகா அக்கா, வாங்க வாங்க. மலரே, அம்மா எங்கம்மா? அம்மா உள்ள சமையல் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. செத்த கூப்பிட. இல்ல வர்றேன்னு தான் சொன்னாங்க. நீ போய் பேசிட்டு நின்று நான் இப்போ வர்றேன் நிக்காங்க. ஏன் மலரு, லீவா இன்னைக்கு உனக்கு? இன்னைக்கு ஒரு நாள் அக்கா இருக்காள்ல, அதனால லீவ் போட்டிருக்கேன். நாளைக்கு ஆஃபீஸ் போகணும். யாரு வந்திருக்கா? பூமாரியா? அவ எப்போ வந்தாங்க? நேத்து தான் வந்தாங்க. ஏமா பொங்கலுக்கு வரலையோ? அடுத்த நாள் வந்துட்டா? அவங்க வீட்லயும் கொஞ்சம் வேலை இருந்துச்சான், அதனால அக்கா வர முடியல. இன்னைக்கு தான் வந்திருக்கா. ஓ அப்படியா? ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். பூமாரி வீட்ல எப்படி இருக்காங்களா? நல்லா வச்சுக்கிடுறாங்களா அவளை? எங்க இருக்கா? அவளை செத்த கூப்பிட. அவ இப்பதான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்கா. சின்ன பொண்ணு மல்லியா, எப்படி இருக்கீங்க? வரவே மாட்டீங்களே. வெளியே இருந்து பேசிட்டு அப்படி போயிடுறிய என்ன? எங்கக்கா வர நேரம்? வீட்ல அது இதுன்ட்டு வேலை முளைச்சுக்கிட்டே கிடக்குது. அது சரி. சின்ன பொண்ணு, உனக்கு மாடி வேலை முளைக்குது. அவ ஒத்தையில கிடந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கா. உனக்கு தான் மாமியார் இருக்கத்தானே செய்யறாங்க. எல்லா வேலையும் அவங்களே பார்த்துக்கிடுவாங்க. நீ அப்பப்போ வந்தா என்னவா? ஆமா, மாமியார் இருக்கு, அது ஒரு புறத்துல. நான் தான் எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியதுக்கா. வீட்டை விட்டே நவள நேரம் கிடையாது எனக்கு. சும்மா சொல்றாக்கா. இவ ஒரு வேலையும் பார்க்க மாட்டா. வீட்டுல அவன் மாமியார் சமைச்சு சமைச்சு வச்சிருக்கும். இவ தின்னி பண்டாரம் தின்னுக்கிட்டே கிடப்பா. அதானே. என்னாச்சு? கூட்டணி ஓட்டு வந்திருக்க மாதிரி தெரியுது. அம்மா கூட்டணி போட்டு வந்திருக்காங்கன்னா கண்டிப்பா ஏதோ விஷயம் இருக்கு. அதானே. ஏண்டி என்னடி, ஏதாவது விசேஷமா? அட நீங்க வேறக்கா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசலான்ட்டு தான் வந்தேன் பாத்துக்கோங்க. இது என்ன முக்கியமான விஷயம்? அது ஒண்ணு இல்லக்கா. என்னடி நீ ஒண்ணு இல்லன்னுங்கிற, முக்கியமான விஷயம்னுங்கிற, என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறிய? ஆர்வம் தாங்கல, என்னன்னு சொல்லு. இல்லக்கா, மலர் இருக்காள்ல, நல்ல இடம் பாத்துக்கோங்க. நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே ஓகேன்ட்டுருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து ஒரு மாப்பிள்ளை வருதுக்கா. நல்ல படிச்ச பிள்ளைய வேணுங்கிறாங்க. மலர் பாக்குறதுக்கும் அழகா இருக்கா. நல்ல படிச்சும் இருக்காள்ல, பேசாம அங்க கொடுக்கலாம்ல. அதான் சீக்கிரமா சின்ன பொண்ணு இழுத்துட்டு இங்க வந்தேன். உங்ககிட்ட ஒரு வார்த்தை போட்டு வைப்போம்ட்டு. நமக்கு கொஞ்சம் சொந்தக்கார பையன்தான், நல்ல பையன் பாத்துக்கோங்க. ஓ அப்படியா? இப்பதானமா ஒரு கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதுக்குள்ள இன்னொரு பிள்ளைக்கும் கல்யாணம் பண்றதுக்கு சரியா வராதுல்ல. என்னக்கா நீங்க இப்படி பேசுறீங்க? சும்மா சொல்லி வச்சா என்ன? ஒரு 4 மாசம் 5 மாசம் சென்று கல்யாணத்தை எடுத்துருங்க, அவ்வளவுதானே. அதுக்கு இல்ல, குட்டி படிப்பு வேற இருக்கு. மலர் இப்பதான் வேலைக்கும் போயிட்டு இருக்கா. அவ கொஞ்சம் படிக்க விட்டுமே, இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டுமேன்னு பாக்குறேன். ஏன்க்கா இப்ப என்ன? மலர் பேசாம வேலைக்கு போயிட்டே இருக்கட்டுமே. சம்பளத்தை எடுத்து உங்க கையில தரப்போறா. மாப்பிள்ளை வீடு பணக்கார வீடு. அவங்க அந்த சம்பளத்தையெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டாங்க. அவ பேசாம வேலைக்கு போட்டும். மாப்பிள்ளைக்கும் வேலைக்கு போற பொண்ணுதான் வேணுமாமா. ஏன் மல்லிகா, நீங்க என்ன சொல்ற? அப்படியா? ஆமாக்கா, அவங்க சொன்னது தானே நான் சொல்றேன். அவங்க நல்ல கட் அண்ட் ரைட்டா சொல்லிட்டாங்க. பொண்ணோட சம்பாத்தியம்லாம் எங்களுக்கு வேணவே வேணான்ட்டு. அதை நீங்க வாங்கிக்கோங்க, அப்படித்தானே? நீ சொல்றத பார்த்தா மாப்பிள்ளை நல்ல தங்கமான குணமா இருப்பாரு போலயே. இவங்க என்ன அவங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இப்போ கல்யாணம் பண்றதுல எந்த விருப்பமும் கிடையாது, சும்மா. அதுவும் இல்லாம நம்ம மலருக்கு ஏத்த மாப்பிள்ளை பாத்துக்கோங்கக்கா. அப்படியே பொருத்தமா இருக்கும். அப்படியே சொல்ற. மாப்பிள்ளை போட்டோ ஏதாவது வச்சிருக்கியா? எங்க இருக்கு வீடு? வீடு கொஞ்சம் தூரம்தான். பூமாரி இருக்காள்ல, அந்த அளவுக்கு தூரம் இருக்கும். ஆனா அந்த பக்கம் இல்ல, கொஞ்சம் இந்த பக்கம். அப்படியா? உனக்கு எப்படிமா தெரியும் இந்த மாப்பிள்ளை? அக்கா, இவங்க சொல்றாங்கன்ட்டு நீங்க டக்கு டக்குன்னு பொண்ணெல்லாம் முடிச்சிடாதீங்க. என்ன அதுன்னு கொஞ்சம் விசாரிச்சுக்கோங்க. மாப்பிள்ளை பையன் நல்ல பையனா என்னன்ட்டு. மாப்பிள்ளை நல்ல பையனுங்க பையன், பொண்ணு சம்பாத்தியம் கூட வேணான்ங்கிறாரு. வேற என்ன வேணும் சின்ன பொண்ணு? இல்லக்கா, இவங்க சொல்றத நம்பி அறகுறையா முடிவெடுக்க வேணாங்கிறேன். அவகடக்கா டுபாக்கூரு. நான் சொல்றேன்லக்கா, நல்ல மாப்பிள்ளக்கா. நீங்க வேணா வந்து ஒருக்க பாருங்களேன் அந்த குடும்பத்தை. அவ அப்பா அடுத்த மாசம் வர்றாருல, அப்ப வேணா பாப்போம் மல்லிகா, சரியா? அவர் இப்பதானே போயிருக்காரு வேலைக்கு. அப்படிங்கிறீங்களோ? சரி, அப்ப நான் அந்த மாப்பிள்ளை வீட்டுல சொல்லி வைக்கட்டா? சொல்லி வேணா வை. ஆனா முடியலன்னா ஒன்னும் அவங்க கோவப்பட கூடாது, அதையும் பாத்துக்கோயேன். எக்கா, நான் முடிப்போன்ட்டு இவ்வளோ நேரம் தொண்டை தண்ணி வத்து பேசிட்டு இருக்கேன். நீங்க என்னன்னு பார்த்து இப்படி சொல்லிட்டிய? அதுக்கு இல்ல மல்லிகா, நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒன்னும் சொல்ல வேணாக்கா. மலருக்கு அந்த மாப்பிள்ளை தான் நல்ல பொருத்தமா இருப்பாரு, தங்கமான பையன்கிற. அதுக்கு மீது இப்படி யோசிச்சுட்டு இருக்கிய? சரி, நீ சொன்னா சரியாத்தான் இருக்கும், பாப்போமே எப்படின்ட்டு. சரி, டீ ஏதாவது குடிக்கிறியடா? வேண்டாங்க்கா, இதை சொல்லதான் நான் அறக்க பறக்க ஓடி வந்தேன். சின்ன பொண்ணக்கா, மல்லிகாக்கா எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கும் பூமாரி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் மாப்பிள்ள நல்லா இருக்காரா? எங்க இருக்காரு அவரு? அவர் இப்பதான் கொஞ்சம் வெளியே போறாரு. நல்லா இருக்காருக்கா. எப்படிமா இருக்க பூமாரி? நல்லா இருக்கியா? உன் அத்தை நல்லா பாத்துக்கறாங்களா உன்னை? நல்லா பாத்துக்கறாங்க. உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. என்ன பண்றது? அக்கா தங்கச்சி நீங்க 2 பேரும் இருக்கீங்க. அந்த நடுவுலவ அவ இஷ்டத்துக்கு போயிட்டாளே. அவளை நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. போன இடத்துல அவ நல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அக்கோ வாய் வச்சுட்டு சும்மா இருங்க. அதுக்கப்புறம் அக்கா ரொம்ப வருத்தப்பட போறாங்க. அதை பத்தி எதுவும் பேசாதீங்க. அட ஆமா, தெரியாதப்பா வாயோட பார்த்தனே. என்ன பண்றது? அவ இப்படி செஞ்சுட்டு போவான்ட்டு நான் கனவுளோட நினைச்சு பார்க்கல. இப்படி செஞ்சுட்டாள. சரி விடுங்கக்கா, அதை பத்தியே நினைச்சு ஒன்னும் கவலைப்பட வேணாம். அவ போன இடத்துல நல்லா தானே இருக்கா. அவ மாமியார் தங்க மூலையில பாத்துக்கிடுறாங்க. அப்படியா மல்லிகா? நீ என்னமோ சொல்றேன்ட்டு நான் கேக்குறேன். அம்பிடுத்தேன். அவளை பத்தி நினைக்கிறதுக்கு எனக்கு நேரம் கிடையாது. என்னை ஏமாத்திட்டு அவ போனாள்ல, இனிமே என் மூஞ்சில அவ முழிக்கவே வேணாமா. அங்கேயே கிடக்கட்டும். அப்படி சொல்லாதீங்கக்கா. என்னதான் இருந்தாலும் அவ உங்க பொண்ணு இல்ல. பொண்ணாம்ல பொண்ணு. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம வீட்டை விட்டு போனவ வேண்டாம் இனிமே இந்த வீட்டுக்கு. சரி விடுங்கக்கா, இப்ப அதை பத்தி பேசி என்ன ஆக போகுது? மலருக்கு பேச போற மாப்பிளைய பத்தி பேசுவோம். என்ன சொல்றீங்க? மலருக்கு மாப்பிளையா? ஆமா பூமாரி, மல்லிகா அக்காக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க இருக்காங்களாம். நல்ல வசதியுள்ள வீடு. மலருக்கு ஏத்த மாப்பிள. அதான் சொல்ல வந்தோம். மலரே சும்மா ஒரு பூமாரி. வெக்கது பாரு. சும்மா ஒரு. எந்த இடம்க்கா? நல்ல மாப்பிளையா? நல்ல மாப்பிள தான் பூமாரி. ஆனா உங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சு முடிவு எடுக்கட்டுமேன்னு பாக்குறேன். அவ கிடக்குறா. நல்ல மாப்பிள, சூப்பர் மாப்பிள. உன் மாப்பிள இருக்கார்ல, அதை விட நல்ல மாப்பிள. ஓ, அப்ப என் மாப்பிள நல்ல இல்லாத மாப்பிளங்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி சொல்லல, அதை விட ஒரு படி மேலன்ட்டு சொல்றேன். அது சரி. மலருக்கு எப்படி ஒரு நல்ல இடம் அமைஞ்சா நல்லதுதான். எனக்கும் சந்தோஷமா இருக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்ல இடம் பூமாரி. உங்க அம்மா தான் லேச யோசனையா இருக்காங்க. நீ நல்ல புத்திமதி சொல்லு. சீக்கிரமா பேசி முடிக்க சொல்லு. புரியுதா? மாப்பிள்ளை வீட்டுல எதுவுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. மலர் மட்டும் வந்தா போதும்னு சொல்லிட்டாங்க. மலர் போட்டோ என் போன்ல ஒண்ணு கிடந்துச்சுல, அதை தான் காட்டினேன் அவங்க கிட்ட. உடனே பிடிச்சு போச்சு அவங்களுக்கு. உங்களை யார் என் போட்டோவை ஒவ்வொருத்தங்க கிட்டே காட்ட சொன்னாங்க? என்ன மலர் இப்படி பேசுற? நீ இப்ப இப்படிதான் பேசுவ. உனக்கு என்ன தெரியும்? சின்ன பிள்ளை தானே. மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு நல்லா பிடிச்சு போயிடும். அதுக்கப்புறம் நெரு பூமாரி மாதிரி இங்க வர்றதுக்கே யோசிப்ப பாத்துக்கோ. என்னக்கா நீங்க பிள்ளைங்க எல்லாரும் பேசிட்டே இருக்காங்க, நீங்க மட்டும் அமைதியா இருக்கீங்க. மனசே சரியில்லை. என்ன பண்றதுன்னே தெரியல. அவளை நினைச்சு டெய்லியும் தூக்கமே வர மாட்டேங்க மல்லிகா. அவ என்ன பண்றா, எப்படி இருக்கான்னு கூட தெரிய மாட்டேங்க. ஏன்க்கா அந்த பிள்ளை தெரியாம தப்பு பண்ணிட்டு, சரி நீங்களா மன்னிச்சு ஏத்துக்கிடலாம்ல. பேசாம வீட்டுக்கு வான்னு சொல்லுங்களக்கா. அவளை பார்க்கணும் போலதான் கண்ணு தேடிக்கிட்டு இருக்கு. ஆனா கூப்பிடுறதுக்கு மனசு தானே வரமாட்டேங்குது மல்லிகா. ஏன்க்கா அப்படி பண்றீங்க? ஏதோ ஊர் உலகத்துல தப்பு பண்ணாததை அந்த பிள்ளை பண்ணிட்டு, ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டு அப்படித்தானே. வீட்டுல அவ்வளவு பாசம் வச்சிருந்த பிள்ளை, அந்த பிள்ளைய போய் இப்படி ஒதுக்கி வச்சா நல்லாவா இருக்கும்? வீட்டுக்கு பேசாம கூப்பிடுங்கக்கா. இல்ல இல்ல, அவ என் முன்னாடியே வரக்கூடாது. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. அக்கா விடுங்க. அதுக்கப்புறம் அந்த அக்கா நினைச்சு நினைச்சு அழுதுட்டே இருப்பாங்க. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். சரி, சோத்த அடுப்புல போட்டுட்டு தான் இங்க வந்தேன், இந்த விஷயத்த சொல்லுவோமான்ட்டு. சரிக்கா, அப்ப நாங்க வரட்டுமா? இரிய மல்லிகா. இருக்கட்டும்க்கா, வர்றோம். நீங்க அந்த மாப்பிள்ளைய பார்க்கணும்னா சொல்லுங்க, ஒரு நாள் போய் பார்த்துட்டு வருவோம். சரிம்மா, நான் யோசிச்சு சொல்றேன். சரிக்கா, அப்ப நானும் வர்றேன். சரி சின்ன பொண்ணு, அப்பப்ப வந்துட்டு போயா. சரிக்கா வர்றேன். பூமாரி, அப்ப நாங்க வர்றோமா? இருங்கக்கா, டீ காஃபி ஏதாவது குடிக்கலாம். ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா. வீட்ல அப்படி அப்படியே வேலையை போட்டு வந்திருக்கோம். இன்னொரு நாளைக்கு வரதானே செய்வோம். அப்புறமா வந்து குடிச்சுக்கிறோம். சரியா? சரிக்கா. நீ எப்போ கிளம்புற? நாளைக்கா நாளன்னைக்கா? நாளைக்கு போயிருவக்கா. ஓ அப்படியா? வண்டியில ஒரு 2-3 நாள் இருந்துட்டு போலாம்ல? இல்லக்கா, அன்னைக்கு வந்தேன்ல, இங்கதான் இருந்தேன் மறு வீடு முடிஞ்சதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் இப்படி நான் போய் தானே ஆகணும். அத்தையும் அவங்க தனியா இருப்பாங்கல்ல. அதுவும் சரிதான். இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் மாமியார் வீட்டை தான் நல்லா காப்பாத்துறீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. எங்களுக்கு என்ன தெரியாதா? சரி இருங்க, நாங்க வர்றோம்.